Hello students, last video la nama types of banks பத்தி நம்ம பார்த்தோம். அதில் commercial banks பார்த்தோம், அதே மாதிரி cooperative banks, central bank அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். நார்மலாகவே கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னுடைய வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அவங்க வந்து டெபாசிட்ஸாக வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து அந்த டெபாசிட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு வந்து லோனாக வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து மெயினான ஒரு ஃபங்க்ஷனாக வந்து லெண்டிங் அண்ட் பாரோயிங் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேங்க்ஸ் பர்ஃபார்ம் a variety of functions. Some of them are the basic or primary functions of the bank, while others are agency or general utility services in nature. The important functions are briefly discussed below. So banks and பார்த்தீங்கன்னா different types of functions வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன், பேசிக்கானது, அதாவது மக்களுடைய ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி, கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பேங்க்ஸும் இருக்குது, சின்ன சின்ன பேங்க்ஸ் இருக்குது. இல்லை வந்து லோன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய பெரிய லெவல் பேங்க்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பர்சனுக்காக பேங்க்ஸுங்க வந்து அவங்க வந்து சில சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். வெளியே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டெபாசிட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டெபாசிட்ஸ் ஆர் த பேசிஸ் ஃபார் த லோன் ஆப்ரேஷன் சின்ஸ் பேங்க்ஸ் ஆர் போத் பாரோயர்ஸ் அண்ட் லெண்டர்ஸ் ஆஃப் த மணி. ஸோ மக்கள் கிட்டேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டெபாசிட்ஸாக வந்து மணியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த டெபாசிட்ஸ் அமௌண்ட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு வந்து லோனாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரோயராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பாரோயர்னால் ஏன், கஸ்டமர் கிட்டேருந்து டெபாசிட்ஸாக வந்து அவங்க கிட்டேருந்து வாங்குறாங்கன்னும் போது தட் இஸ் அ பாரோயிங். அதே போல் வந்து பிஸ்னஸ் பர்சனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கடனாக கொடுக்குறாங்க. ஸோ லெண்டிங். ஸோ பேங்க்ன்றது வந்து போத் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் மணி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆஸ் பாரோயர்ஸ் தே பே இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆஸ் லெண்டர்ஸ் தே கிராண்ட் லோன்ஸ் அண்ட் கெட் இன்ட்ரெஸ்ட். இப்போ பாரோயர்ஸ் இப்போ வந்து டெபாசிட் வந்து பேங்க்கில் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா. அதே போல் இப்போ நான் வந்து அந்த டெபாசிட் தான் நான் என்ன பண்ணுறேன், பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு லோனாக கொடுக்குறேன். ஆனால் வித் இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்குறேன் இல்லையா. லோன் அமௌண்ட் இப்போ நான் 1 லட்சம் கொடுக்குறேன்னா அவங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அவங்க பணம் எனக்கு திருப்பி கொடுக்கணும். அப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பண்ணுறவங்களுக்கு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அதே போல் லோனாக கொடுக்குற பிஸ்னஸ் பர்சன் கிட்டேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ these deposits are generally taken through current account, savings account and fixed deposits. ஸோ இந்த டெபாசிட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான அக்கௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ current account deposits can be withdrawn to the extent of the balance at any time without any prior notice. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, பேங்க்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கடைசி அமௌண்ட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண அவங்களால முடியும். ஓகேவா. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டுன்னா அவங்க டெபாசிட் பண்ண மணி. இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 1 lakh இருக்குதுன்னா டில் 1 lakh வரைக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஆஃப் த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, ஒரு 1000 2000 கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி கிடையாது. லாஸ்ட் அமௌண்ட் வரைக்கும், லாஸ்ட் 1 rupee வரைக்கும் கூட அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அந்த கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் are for encouraging savings by individuals. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய அமௌண்ட்டை வீட்லேயே வச்சில்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் கொண்டு வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறதுனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு சர்டன் பீரியடில் அவங்களுக்கு ஒரு இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கே வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது.
ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து கொடுக்காது. ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் அமௌண்ட் வரைக்குமே அவங்க அமௌண்ட் எடுத்துக்கிறாங்களே இல்லையா, வித்ட்ரா பண்ணிக்க முடியுது இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து பேங்க் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஓகே. பேங்க்ஸ் பே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் டிசைடட் பை ஆர்பிஐ ஆன் திஸ் டெபாசிட்ஸ். ஸோ ஆர்பிஐ எல்லாத்துக்குமான மெயின் சென்ட்ரல் பேங்க் எது சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளோ டெபாசிட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸும் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ withdrawal from these accounts has some restrictions in relation to the amount as well as the number of times in a given period. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டான அமௌண்ட் வரைக்கும் தான், அதாவது பேலன்ஸ் ஒரு 3000 ஒரு 5000ஆவது வந்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நீங்கள் முழுசாக அதில் இருந்து அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்தனை முறை ஒரு மாதத்துக்கு எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து அப்படி கிடையாது. ஃபிக்ஸட் அக்கௌண்ட்ஸ் ஆர் டைம் டெபாசிட்ஸ் வித் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் கம்பேர்ட் டு த சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். தட் இஸ் மினிமம் ஒரு 1 lakhஆவது இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த டெபாசிட் பண்ணும்போது அவங்க வந்து 1லிருந்து 10 வருஷம் வரைக்கும் கூட வந்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஃபிக்ஸடாக வந்து அக்கௌண்ட்டில் வந்து அவங்க போட்டுடலாம். அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். ஆனால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுவே வந்து சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட அவங்களுக்கு இன்னும் ஒரு சம் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே. premature withdrawal is permissible with a percentage of interest being forfeited. சப்போஸ் இவங்க வந்து இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து நான் முன்னாடியே வந்து பணம் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் வந்து 1 லட்சம் ரூபாவை நான் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறேன். ஆனால் இன்பிட்வீன்லேயே வந்து எனக்கு வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எடுத்துக்க முடியும். ஆனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது வந்து எவ்வளவோ கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் இதுதான். ஓகேவா. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ்னால் கஸ்டமர் கிட்டேருந்து அவங்க அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கிறாங்க, பாரோ பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போட்டுறாங்க. அதுக்கு வந்து 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் 3 டெபாசிட்ஸ் இருக்குது. கரண்ட் டெபாசிட்ஸ், சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். கரண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்றது வந்து லாஸ்ட் 1 ரூபி வரைக்கும் கூட அவங்களால அந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் பேங்க் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டோ எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சம் பேலன்ஸ் ஆகுது அந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும். அந்த பேலன்ஸ் ஆஃப் தி அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கான ஒரு சர்டன் பீரியடில் ஒரு 6 months 3 months ஒன்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க பேங்க் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பே பண்ணுவாங்க. அதே போல் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 years இல்லை மோர் தேன் 10 years கூட இருக்கலாம். அதாவது அமௌண்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் வந்து 1 lakh ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிவிட்டு நடுவுலையே வந்து அவர் வந்து ஒரு 5 years பண்ணியிருக்கிறாரு, ஆனால் வித்தின் 2 yearsலேயே அவருக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்க வந்து அந்த பர்சனுக்கு வித் மெச்சூர்ட் அமௌண்ட்டோட அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால் என்ன, பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு லோன் கொடுக்கறது தான் லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். செகண்ட் மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இஸ் டு ப்ரொவைட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த மணி ரிசீவ்டு த்ரூ டெபாசிட்ஸ். ஸோ டெபாசிட்ஸாக வாங்கப்பட்ட பேங்க்கால் அக்செப்ட் பண்ணப்பட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு லோன்ஸாவோ இல்லை வந்து ஒரு அட்வான்சஸாவோ வந்து கொடுக்கறது தான் லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா. இதுதான் வந்து
கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய மேஜர் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷனே என்னது? கமர்ஷியல் பேங்க்கினுடையது லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ், பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு வந்து லோன்ஸ் கொடுக்கறது, அதுதான் வந்து லோன் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்கறது தான் மெயினான ஃபங்க்ஷன். These advances can be made in the form of overdrafts, cash credits, discounting trade bills, term loans, consumer credits and other miscellaneous advances. இந்த அட்வான்சஸ் எல்லாம் வந்து எப்படி இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்னென்ன பேசிஸில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்து, அட்வான்சஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க, லோன் அப்படின்றது வந்து கடனாக கொடுக்கறது. ஓகேவா? இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு கடன் கொடுங்கன்னா அந்த பிஸ்னஸ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ப கடன் கொடுப்பாங்க. இதுவே வந்து அட்வான்சஸ் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுக்கறது. ஓகேவா? லோன்ஸாக கொடுக்காம முன்கூட்டியே வந்து, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி அமௌண்ட் கொடுக்கறது. அந்த அட்வான்சஸ் வந்து என்னென்ன பேசிஸில் இருக்கும் அப்படின்ட்டிங்கன்னா, ஓவர் டிராஃப்ட்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்கலாம் நான் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து லாஸ்ட் அமௌண்ட் வரைக்கும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களால வித்ட்ரா பண்ண முடியும். இன்கேஸ் அவங்க அக்கௌண்ட்லேயே பணம் இல்லைன்னா கூட பேங்க் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்காக அமௌண்ட் வந்து பேங்க்கே வந்து கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க. இன்னொன்று, அதற்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ பேங்க் பேலன்சஸ் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்கம் லெவல் என்ன, இது எல்லாமே அந்த பேங்க்குக்கு அந்த கஸ்டமரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பக்காவாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டையும் தாண்டி ஒரு அமௌண்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியும். தட் இஸ் ஓவர் டிராஃப்ட். அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட்டையும் இல்லாத அமௌண்ட்டையும் அவங்களால வந்து பேங்க் வந்து நம்பி வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அட்வான்ஸாக வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. தட் இஸ் ஓவர் டிராஃப்ட். கேஷ் கிரெடிட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, கேஷ் கிரெடிட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் மாதிரி. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன் பண்ணுறாங்கன்னா, திடீர்னு அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களுக்கு ஆர்டர் நிறைய வந்து ரா மெட்டீரியல்ஸ் திடீர்னு பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வந்திருக்கும். இல்லை வந்து திடீர்னு ஒர்க் பண்ணக்கூடிய லேபருக்கு வந்து யாருக்காவது வந்து வேஜஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம், இல்லை ரெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ அதற்காக கொடுக்கப்படுகின்ற அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரா மெட்டீரியலுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சேலரி பே பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷ் கிரெடிட் அப்படின்ற பேரில் அட்வான்சஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து எந்த பேஸ் பண்ணி வந்து இவங்க எந்த லிமிட் வரைக்கும் இவங்க கொடுப்பாங்க இந்த கேஷ் கிரெடிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கஸ்டமரனுடைய அசட்ஸ் என்ன, அவங்கக்கிட்ட எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ வந்து கடன் இருக்குது, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பேங்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த எல்லா விஷயத்துலையுமே அட்வான்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஸ்டமர் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அட்வான்சஸ் அப்படின்ற இதை வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டிங் ட்ரேட் பில்ஸ். டிஸ்கவுண்டிங் ட்ரேட் பில்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்ற ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பொருளை வந்து ஒயின்றவருக்கு விற்றுருக்கிறாரு, ஆனால் 2 months கழித்து நான் பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 months கழித்து எக்ஸ்ன்றவருக்கு பணம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸுக்கு வந்து பணத்தினுடைய தேவை வருது. அப்போ எக்ஸ்ன்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் விற்ற பொருளுக்கான பில்ஸ் வச்சுருப்பார் இல்லையா, அந்த பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 lakhs ஒர்த்தான ஒரு பில்ஸ் அவர் வந்து கையில் வச்சுருக்கிறாரு. ஸோ 2 மாதம் கழித்து தான் அந்த 2 lakhs வரும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், இமீடியட்டாக அவருக்கு பணத்துடைய தேவை இருக்கிறதுனால உடனே அவர் என்ன பண்ணுவார், பேங்க்கை அப்ரோச் பண்ணி 2 lakhsக்கான பில்ஸ் என்கிட்ட இருக்குது, 2 months கழித்து எனக்கு இதுக்கான பேமெண்ட் வரும், ஆனால் எனக்கு இப்போ பணத்தோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால இந்த பில்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்க பேங்க் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? அப்படியே அப்போ பண்ணும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்க, பில் அமௌண்ட்டை பார்ப்பாங்க, 2 lakhs இருக்குது, அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பிடித்தம் பிடிச்சிக்கிட்டு, ஓகேவா, கொஞ்சம் பிடித்தம் பிடிச்சிக்கிட்டு ஒரு 1.5 lakhs அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு அட்வான்ஸாக கொடுப்பாங்க. இதை தான் டிஸ்கவுண்டிங் ட்ரேட் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் லோன்ஸ்.
டேர்ம் லோன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து சர்டன் அட்வான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அது பர்டிகுலர் டைம்குள்ளே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை ஒரு 6 மந்த்ஸ்லேயோ இல்லை வந்து மந்த்லி பேசிஸில் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற பேசிஸில் வந்து அட்வான்ஸஸாக கொடுப்பாங்க. அதுதான் வந்து டேர்ம் லோன்ஸ்னு சொல்கிறோம். அதே போல் கன்சியூமர்ஸ்க்கு கிரெடிட், அவங்களுக்கு கன்சியூமர்ஸ்க்கு வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடனாக வந்து அமௌண்ட்டை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்ற பேரில் வந்து பேங்க்ஸ் வந்து அமௌண்ட்டை வந்து மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ த funds lent out by banks contribute a great deal to trade, industry, transport and other business activities. ஸோ இந்த லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ரொவைட் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து பிஸ்னஸ் பர்சனுக்கு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட்டு இல்லை மற்ற பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்றது வந்து கொடுக்கறதுனால அவங்களோட பிஸ்னஸையும் அவங்களால டெவலப் பண்ண முடியுது. பேங்க்குக்கும் அதற்கேற்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அவங்களால வந்து ரிசீவ் பண்ண முடியுது. இதுதான் ரெண்டாவது ஃபங்க்ஷன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபெசிலிட்டி. Okay, check facility. Banks render a very important service to their customers by collecting the checks drawn on other banks. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான சர்வீஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸினுடைய செக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு மற்ற பேங்க்லேருந்து அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் வந்து போட முடியும் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து அவங்க பண்ணுறாங்க. த செக் இஸ் த மோஸ்ட் டெவலப்டு கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட், a unique feature and function of banks for the withdrawal of deposits. அதாவது செக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ கஸ்டமரே வந்து ஒரு கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரில் இன்னொருத்தர் வந்து செக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ண முடியும், அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க பேங்க் கிட்ட கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பேங்க் என்ன பண்ணோம், அந்த கன்சர்ன் பர்சனுக்கு அந்த செக்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. இல்லை அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அவங்க போட்டுருவாங்க. இட் இஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித கஷ்டமும் இதில் வந்து இருக்காது இந்த செக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ சப்போஸ் நானே வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து நான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த செக்கை அவருக்கான செக்கை எக்ஸ்ன்ற பர்சனுக்கு நான் 10,000 கொடுக்குறேன். ஸோ நான் என்னோடய செக்கில் என்ன பண்ணுறேன், பே டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் எழுதிட்டு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ன்றவருக்கு நான் கொடுக்குறேன். எக்ஸ்ன்ற பர்சன் என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்க்கில் போயிட்டு அந்த செக்கை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அமௌண்ட் வந்து அவரோட கைக்கோ இல்லை அவரோட அக்கௌண்ட்டுக்கோ வந்து அந்த அமௌண்ட் வந்து போயிடும். ஸோ இதில் வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, எந்த விதமான எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸும் வந்து கிடையாது. ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் செக்ஸ், மெயின்லி பேரர் செக்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, யார் வந்து அந்த செக்கை வச்சுருக்காங்களோ அவங்கள தான் பேரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செக் வச்சுருக்கிறவங்கள தான் பேரர் சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட செக்கை பேரர் செக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் ஆர் என்கேஷபிள் இமீடியட்லி அட் பேங்க் கவுண்டர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட பேரர் செக் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக செக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த செக்குக்கான அமௌண்ட்டை இமீடியட்டாக நம்மளால் வந்து கேஷாக வாங்கிக்க முடியும். இது ஒன் டைப் ஆஃப் செக். இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்டு செக். நார்மலாக செக் லீஃபில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, 2 கிராஸ் லைன் மாதிரி போட்டிருப்பாங்க, பேரலல் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து கிராஸ்டு செக்ஸ்ன்றோம். தட் இஸ் விச் ஆர் டு பி டெபாசிட்டட் ஒன்லி இன் த பேயிஸ் அக்கௌண்ட். அப்போ வந்து நம்ம வந்து கேஷாக வந்து பேங்க்கில் வந்து வாங்க முடியாது. அந்த கிராஸ் செக்கு யாரோட நேமில் போட்டிருக்கோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே நேராக அந்த அமௌண்ட் வந்து போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் செக்ஸ். இந்த மாதிரியான செக்ஸ் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அனதர் salient function of commercial bank is providing the facility of fund transfer from one place to another, one account of the interconnectivity of branches. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேங்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும்.
இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்னுடைய இந்த அக்கௌண்ட் இப்போ வந்து நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா, இதுவே வந்து தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இப்போ ஏபிசி பேங்க்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்கே வந்து மதுரையில் இருக்குது அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஏபிசி சென்னையில் இருக்கிற பிரான்ச்சு பேங்க் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு ஈஸியாக வந்து ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனையும் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும் இல்லையா? ஒரே பேங்க்னும் பொழுது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை யூஸிங் பேங்க் டிராஃப்ட்ஸ், பே ஆர்டர்ஸ் ஆர் மெயில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் நாமினல் கமிஷன் சார்ஜஸ். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் டிராஃப்ட்ஸ்னா டிடி மாதிரி, ஓகேவா? இன்னொரு பேங்க்லுடைய நேமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிராஃப்ட் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து அந்த இன்னொரு பேங்க்கில் நம்ம அதை ப்ரொவைட் பண்ணி அதற்கான அமௌண்ட்டை வந்து நம்மளால் வாங்க முடியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பேங்க்கில் வந்து நான் காசு எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு நான் இங்கேருந்து இருக்கக்கூடிய சென்னை பேங்க்கில் வந்து நான் டிடி மாதிரி எடுத்துகிட்டு மதுரை பேங்க்குக்கு எடுத்துகிட்டு நான் இந்த டிடியை நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன்னா அங்கேருந்து நான் வந்து என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுதான் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பே ஆர்டர்ஸ் ஆர் மெயில் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் நாமினல் கமிஷனுக்காக, அதாவது ஈவன் ஒரு டிடியே நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கான ஒரு கமிஷன் சார்ஜஸும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை கமர்ஷியல் பேங்க்ஸ் பண்ணுறாங்க. இதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? த பேங்க் இஷ்யூஸ் a draft for the amount on its own branches at other places or other banks at those places. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிடி மாதிரி நான் சென்னையில் எடுக்கிறேன், அதே பேங்க் மதுரையில் இருக்கும். நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு போய் நான் டிராஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண முடியும், அமௌண்ட்டை வந்து ஈஸியாக நான் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ த பேயி கேன் present the draft on the drawee bank at his place and collect the amount. ஸோ அந்த டிடியை வந்து அவர் என்ன பண்ணலாம், அங்கே ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அந்த டிராஃப்ட் அங்கே ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ண முடியும், அந்த டிராஃப்ட்டுக்கான அமௌண்ட்டை அவரால் அவங்க இடத்துலையே ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஓகே, அடுத்தது அலைடு சர்வீசஸ்னால் இதை தவிர்த்து மற்ற என்ன ஃபங்க்ஷன்ஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து இன் அடிஷன் டு அபவ் ஃபங்க்ஷன்ஸ் பேங்க்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் அலைடு சர்வீசஸ் சச் அஸ் பில் பேமெண்ட்ஸ், லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், அண்டர் ரைட்டிங் சர்வீசஸ். ஸோ பில் பேமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ கஸ்டமருக்கு பதிலாகவே பேங்க்கே என்ன பண்ணுவாங்க, பில் பேமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதோ இல்லை வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணுறதோ, அதாவது ஒரு கஸ்டமருக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிடுவாங்க, இந்தந்த தேதியில் இந்தந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக பே பண்ணிவிடுங்க. இபி ஆஃபீஸ்க்கு வந்து இபி பில் பே பண்ணுறது, டெலிஃபோன் ஆஃபீஸ்க்கு டெலிஃபோன் பில் பே பண்ணுறது, இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறது. ஸோ அந்தந்த டேட் வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து எங்கே நாம் பே பண்ணமோ அதுக்கான அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். இதுதான் வந்து பில் பேமெண்ட்ஸ். லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கான நகைங்கள் இல்லை டாக்குமெண்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் பேங்க்கில் வந்து லாக்கர் மாதிரி இருக்கும். அந்த லாக்கரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பத்திரப்படுத்தி வச்சு அந்த லாக்கரை நம்ம லாக் பண்ணி அந்த கீயை நம்ம வச்சுக்கலாம். அதை பாதுகாப்புக்காக வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை டெபாசிட்டும் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அண்டர் ரைட்டிங் சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அண்டர் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேங்க் வந்து யாருக்கு வந்து அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, ஒரு லோனாவோ இல்லை ஒரு அட்வான்ஸாவோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரனுடைய இன்கம் என்ன, அவருடைய அசட்ஸ் சொத்துக்கள்லாம் என்ன, அதே போல் அவருக்கான டெப்ட் என்ன, கடன் அவருக்கு வந்து இருக்குது, இல்லை வந்து அவருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அவருக்கு வர வேண்டிய பணம் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த கஸ்டமரான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த லோனையே அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அண்டர் ரைட்டிங் சர்வீசஸையும் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஓகேவா. தே ஆல்சோ பர்ஃபார்ம் அதர் சர்வீசஸ் லைக் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அதர் பர்சனல் சர்வீசஸ் லைக் பேமெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கலெக்ஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் கம்பெனியினுடைய ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அக்கௌண்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் ஷேர்ஸை வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதை பை பண்ணுறதோ ஆன்லைன்லேயே வந்து பை பண்ணுறதோ இல்லை வந்து செல் பண்ணுறதோ எல்லாமே வந்து பேங்க் டு பேங்க் வந்து அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அது ஷேர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, டிபென்ச்சர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நான் பே பண்ணணும், இல்லை எனக்கான டிவிடெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக என்னோட அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரெக்டாக வந்துடணும். இதெல்லாம் வந்து ஆஸ் பர் கஸ்டமர்னுடைய ப்ரியர் இன்ஃபர்மேஷன், ப்ரியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கின உடனே பேங்க் வந்து ஒரு சர்வீஸாக வந்து இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் அலைடு சர்வீசஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து அவங்க டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் லெண்ட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு கடனாக கொடுக்குறாங்க, அடுத்தது செக் ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ஈஸியாக ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியறது. அதை தான் வந்து ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலைடு சர்வீசஸாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமருக்காக பில் பே பண்ணுறதோ, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதோ, அண்டர் ரைட்டிங் சர்வீசஸ் பண்ணுறதோ, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்காக ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை வாங்குறதோ விற்கிறதோ, அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறது, டிவிடெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான மற்ற சர்வீசஸையும் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.